வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. தமிழ்நாட்டுல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க தொடங்கிடுச்சு. உண்மையிலேயே சிங்கப்பெண் அதிரடி படை இருக்குல்ல, அது ஒரு டம்மி படை அப்படின்னு நேற்று அது குறித்த அதிகாரப்பூர்வமான பல தகவல்கள் வெளிவந்து அதிர்ச்சி ஊட்டுவதாய் இருக்கு. இந்த சிங்கப்பெண் படையை வச்சு இவங்க எப்படி ரீல்ஸ் போட்டாங்க, எப்படி பொய் தகவல்களை பரப்புனாங்க, பெண்கள் பாதுகாப்பு குறித்து இவங்க பரப்பி விட்ட பொய்ப்பட பரப்புரைகள் எப்படி கேவலமானது, இதுக்கு முன்னாடி இருந்த அரசு என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலா பார்க்க போறோம் தோழர்களே. ஒரு விஷயம் நமக்கு தெரியும், இதுவரைக்கும் தாவேகாவில் இருக்கிற ரசிகர்கள் நியூஸ் கூட பார்க்காதவங்க, நியூஸ் பேப்பர் படிக்காதவங்க. இவங்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளா என்ன நடந்துச்சுனே தெரியாது. பெண்கள் பாதுகாப்புக்கு, குழந்தைகள் பாதுகாப்புக்கு, கல்வி உரிமைக்கு, பெண்கள் பொருளாதார உரிமைக்கு என்னென்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு பிளாக்ல டிக்கெட் விற்கிறதும், அண்ணன் படத்துக்கு பாலாபிஷேகம் பண்றதும், விசில் அடிக்கிறதும் மட்டும்தான். இப்ப புதுசா நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்களா, அதுவும் எல்லா நியூஸையும் படிக்கிறது கிடையாது. பாஜகவை போல தாவேகா உருவாக்கி இருக்கிற 35,000 வாட்ஸ்அப் குரூப்புகளால் பரப்பப்படுகிற செய்திகளை இன்ஃபுளுயன்சர்ன்ற பேர்ல பணத்தை கொடுத்து போலி செய்திகளை பரப்புறவங்களுடைய செய்திகளை பார்த்துட்டு இவங்க தமிழ்நாட்டிலே இப்பதான் தேனாரும் பாலாரும் ஓடுதுன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு உண்மை என்ன தெரியுங்களா, இவங்க எல்லாம் கஷ்டமே படல, பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு போராடல, நல்ல சட்டை போடுறதுக்கு போராடல, நல்ல சோத்துக்கு போராடல. ஒருவேளை இன்னைக்கு அந்த போராட்டம் இருந்திருந்தா இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா கடந்த 70 ஆண்டு காலம் இந்த போராட்டங்களை படிப்படியா நகர்த்தி நாம இந்தியாவின் முதல் மாநிலமா வந்திருக்கோமா? இந்த அருமை இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு தெரியல. அதனால பொய்களை நம்பிட்டு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. நடக்கிற உண்மைகள் வேறையா இருக்கு. இந்த சிங்கப்பெண் அதிரடி படைன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கல்ல, இது குறித்து ஊடகங்கள் வெளியிட்டதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்காத மாதிரியும், விஜய் வந்த பிறகு பயங்கரமான ஒரு மாற்றம் பூமாயி வெட்டிச்சிருக்கு தமிழ்நாட்டுல, இதுவரை எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப் நரேட்டிவ இவங்க செட் பண்றாங்க, ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. இது எவ்வளவு ஆபத்தானது. தமிழ்நாட்டினுடைய சீரழிவுக்கு இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் பொறுப்பேற்கணும். ஏன்னா நீங்க தானே எல்லாத்தையும் பூம் பண்ணி விடுறீங்க. ஆனா நீங்க அதை பொறுப்பேற்கணும். இந்த நாசமா போச்சு நாடுன்றதுக்கு. சிங்கப்பெண் புரட்சி படையை பத்தி பேசுவோம். நாம என்ன நினைச்சோம், அவ்வளவுதான் சிங்கப்பெண் படை வந்துருச்சு, இனி அவ்வளவுதான் வண்டியில ஏறி போற வார எல்லா அக்கீஸ்டையும் அடிச்சு தூக்கி அப்படி சிங்கம் சூர்யா மாதிரி எரிவாங்கன்னு பார்த்தா இவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே இல்லை. இவங்க யாரையும் கைது பண்ண முடியாது. இவங்களுக்கு ஒரு லத்தி கூட இல்ல. லத்தி போலீஸ்காரங்க வச்சிருப்பாங்க, அது அவசியம் இல்ல. ஒரு துப்பாக்கி போலீஸ்காரங்க வச்சிருப்பாங்க. இப்ப இந்த படைக்கு லத்தியும் துப்பாக்கி எதுவுமே இல்ல. இவங்க யூனிஃபார்ம் மட்டும் டிப்டாப்பா மாட்டிக்கிட்டு தெருவில் அலையிறதா இவங்களுடைய வேலை. இவங்களால யாரையும் விசாரிக்க முடியாது, யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது, யாரையும் பின்தொடர்ந்து அவங்களுடைய குற்றச்செயலை கண்டுபிடிச்சு புலனாய்வு செய்ய முடியாது. இந்த ரோலே இந்த படைக்கு கிடையாது. அதிர்ச்சியா இருக்குல்ல, இந்த படைக்கு இந்த ரோலே இல்ல. அப்படி என்னங்க பண்ணுவாங்க, டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு தெருவில் அலைஞ்சுக்கிட்டு அதை ரீல்ஸா எடுத்து போடுவாங்க. அது மட்டும்தான் இவங்களுடைய இன்றைக்கு வேலை. இவங்களுடைய வேலை விழிப்புணர்வு கொடுப்பதான். சரி, விழிப்புணர்வு கொடுப்பதுன்னா பெண்கள்கிட்ட போய் நீங்க இப்படி தாக்க வந்தாங்கன்னா, உங்க மேல இப்படி அபியூஸ் நடந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்றது தப்பே இல்லை. ஆனா இவங்களுக்கு எப்ப நீங்க பிராக்டிஸ் கொடுத்தீங்க, இவங்களுக்கு எப்ப பிராக்டிஸ் கொடுத்தீங்க? உங்களுக்கு பிரச்சனையோட இருக்கிற பெண்களை எப்படி அணுக வேண்டும் என்று எப்ப பயிற்சி கொடுத்தீங்க? பிரச்சனையோட இருக்கிற பெண்களை நீங்க அணுகிறதுக்கு தமிழ்நாட்டுல பயிற்சி இருக்கா? போலீஸ்காரர்கிட்ட அது பயிற்சியே இல்லைங்க, அது கொடுத்தே ஆகணும். ஆனா எந்த பயிற்சியும் இல்லாம போய் தெருவா நின்னுகிட்டு அப்படி நடந்துகிட்டு இப்படி போகிறது, டீ குடிக்கிறது, ஹார்ட் விடுறது, அப்படி பிள்ளைங்க கிட்ட பாக்குறது பாருங்களேன். பாத்தீங்கல்ல, எம்புட்டு ரீல்ஸ் எடுத்திருந்தா இம்புட்டு படம் வந்திருக்குன்னு பாருங்க. இதுல நான் பார்த்த 100கணக்கான ரீல்ஸ் ஒரு 5-6 ரீல்ஸ் மாத்திரம் ஸ்கிரீன்ஷாட் போட்டிருக்கேன். எனக்கு முடிக்கிறது. அப்ப இவங்களுடைய வேலை பெண்கள் பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவது இல்ல. இவங்களுடைய வேலை ரீல்ஸ் மூலமாக விஜய் ஆட்சிக்கு முட்டு கொடுப்பது, அவ்வளவுதான். சரிங்க, பெண்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, பெண்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா இவங்களுடைய வேலை பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்றது. இவங்க அடிச்சுட்டு போய் தூக்கிட்டு போய் அதெல்லாம் இவங்களுக்கு ரோலே கிடையாது. பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி அல்லது அவங்களை வர வச்சு குற்றவாளியை ஒப்படைக்கிறது வரைக்கும் தான் இவங்களுடைய வேலை. அப்ப இவங்க வேலை வெறும் ஒரு 4 பேர் ஒரு கார்ல ஏறிக்கிட்டு
ஒரு இடத்துல போய் இறங்கி அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசுறது, நடந்துகிட்டே இருக்கிறது, நாங்களும் இருக்கோம்னு காட்டுறது, அதை ரீலா எடுத்து போடுறது. இதுல முன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள் கூடுகிற இடங்களெல்லாம் இவங்க போய் நிப்பாங்களாம். பள்ளிக்கூடங்கள்ல, கல்வி நிலையங்கள்ல, வேலை பார்க்கிற இடங்கள்ல, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், பீச், டூரிஸ்ட் பிளேசஸ், இது மாதிரியான இடங்கள்ல போய் நின்று அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. எத்தனை படை இறக்கப்பட்டிருக்கு? வெறும் 70. 4 கோடி பெண்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டுல 70 படை இறக்கப்பட்டிருக்கு. இனி 270 இதை மாத்துவாங்களாம். ரைட்டு. 2548 46 புதிய இந்த படைக்கான ஆட்களை சேர்க்க போறாங்களாம். 357 கோடி ரூபாய் ஒதுக்க போறாங்களாம். ஒதுக்கிட்டாங்கல்ல, ஒதுக்க போறாங்க, சேர்க்க போறாங்க, இறக்கி விட போறாங்க. 270 சப்டிவிஷன்ஸ் இருக்கான். இந்த 270 சப்டிவிஷனுக்கு 270 டீம் கூட கிடையாது, வெறும் 70 டீம். எவ்வளவு முட்டாளா நம்ம நினைச்சுக்காங்க பாருங்க. இதுதான் நம்மள இவங்க ட்ரீட் பண்ற விதம். வெறும் 70. அந்த 70 வச்சுதான் 700 ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க 2 நாளா. இதுல கூடுதல் தகவல் என்ன தெரியுங்களா? யூனிஃபார்ம் போட்டிருக்காங்கல்ல, ஒரு டார்க் ப்ளூ கலர் ஷர்ட்டும் பேண்ட்டும், காக்கி பேண்ட்டும் போடுறாங்க. இந்த டார்க் ப்ளூ கலர் ஷர்ட் இருக்கு இல்லையா, அதுக்காக 2300 ரூபாய அந்த போலீஸ்காரங்கிட்ட இருந்தே கட்டாயமா வசூல் பண்ணி இருக்கிறாங்க. 2300 ரூபாய அதே போலீஸ்காரங்கிட்டே வாங்கி அவங்களுக்கு யூனிஃபார்ம் தச்சு. இது என்னங்க? ஒரு காவல்துறையில ஒர்க் பண்ண வர்றவங்களுக்கு யார் கொடுக்கணும்? அரசு யூனிஃபார்ம் கொடுக்கணும். ஆனா இங்க இவங்களே யூனிஃபார்ம் தச்சு போட்டுக்கிட்டு அலைவாங்களாம். முடியலங்க. எனக்கு இங்க முக்கியமான தகவல் ஒண்ணு ஞாபகத்துக்கு வந்தது. அப்ப இவங்க என்ன போடுறாங்கன்னா, முதல் முறையாக இந்தியாவிலே சிங்கப்பெண் படை. அப்படியா? போன ஆட்சியிலேயே பிங்க் பெட்ரோல் அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறத்துல, அதாவது பிங்க் கலர்ல நிறைய வண்டிகள், 80க்கும் மேற்பட்ட வண்டிகள் பல்வேறு மாவட்டங்கள்ல ரோந்து பணிக்கு பயன்படுத்தப்பட்டது. அதுல ஸ்பெஷலா பெண்கள் படை போச்சு. அதுதான் பிங்க் பெட்ரோல் அப்படின்னு பேர். பாருங்க. பாத்தீங்களா? அப்ப இது ஆல்ரெடி இது மாதிரி இந்த யூனிஃபார்ம் மாத்தல, மத்தபடி பிங்க் பெட்ரோல் சொல்லி பெண்கள் பாதுகாப்பு படை ஏற்கனவே உருவாக்கிட்டாங்க. ஆனா அது ஊடகங்கள் பேசுமா? சேச்சா, திராவிடத்தை ஒழிச்சு கட்டினாதானே இங்க பார்ப்பன ஆதிக்கம் வரும். நாம ஏன் பேச போறோம்? பார்ப்பன ஊடகங்கள் ஏன் பேச போகுது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பெண் குழந்தைகளுக்கு சைல்டு ஹெல்ப் லைன் நம்பரை இப்பதான் போய் சொல்லி கொடுக்க போறாங்க. யாரு? இந்த அதிரடி சிங்கப்பெண் அதிரடி படை போய் இப்பதான் குழந்தைகளுக்கான சைல்ட் லைனுடைய நம்பர்ஸ் சொல்ல போறாங்களா? 10, 9, 8. இதெல்லாம் 2021 திமுக ஆட்சி வந்த பிறகு எல்லா பள்ளிக்கூடங்களிலும் இந்த நம்பரை ஒட்டணும்னு ஜீவோ போட்டாங்க. எல்லா பள்ளிக்கூடத்திலும் 10, 9, 8. வெறும் 600, 700 இருந்தது. இந்த குழந்தைகளுக்கு இந்த நம்பர் தெரிஞ்ச பிறகு பல்வேறு பாலியல் அபியூஸுக்கு இந்த நம்பரை தொடர்பு கொண்டாங்க. இது காங்கிரஸ் பீரியட்ல கொண்டு வரப்பட்ட ஒரு நம்பர். அத 2021 ஆட்சிக்கு வந்தோடனே பள்ளிக்கூடம் முழுவதும் ஒட்ட வச்சாங்க. சரிங்களா? அதோட நிறுத்தல. பாட புத்தகத்துல அரசியல் சாசன சட்டத்தின் முகப்பு இருக்கு இல்லையா, அத முதல் பக்கத்திலையும் அடுத்த பக்கத்துல உங்கள் துன்புறுத்தல் வந்தா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளணும், இதே நம்பரை புஸ்தகத்திலே அச்சடிச்சு கொடுத்துட்டாங்க. பிள்ளைங்க மறந்தா கூட இதை பார்த்து தெரிஞ்சுக்கட்டும், கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு இவங்களுக்கு புத்தகத்திலே அச்சடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா இதத்தான் அண்ணன் அச்சடிச்சு கொடுத்ததா உருட்டிட்டு இருந்தான். என்ன இந்த பசங்க தான் நியூஸ் கேட்கறது இல்லைல்ல. போன ஆட்சியில என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா ஒரு ஓட்டை மாத்தி போட்டுக்க மாட்டாங்கல்ல. இப்ப மாத்தி போடுறாங்க அப்படின்னா அவங்க அரசியல் அறிவற்றவர்களா இருக்காங்க அர்த்தம். சரிங்க, 2021 அடைஞ்சு போகுது. இந்த ட்ரோன்ஸை வச்சு குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிக்கிறது இருக்குல்ல, இது இந்தியாவிலே முதல் முறையாக அண்ணன் விஜய் அறிமுகப்படுத்தினார். கொஞ்சமாவது வெக்கப்படுங்க மிஸ்டர் விஜய். அடுத்தவங்க அதுக்கு இனிஷியல் போட்டுக்கிட்டே இருக்க கூடாதுல்ல, அசிங்கமா இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு அரசியலுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. நீங்க எல்லாத்தையும் கழட்டி தள்ளிட்டீங்கன்னா மக்கள் நம்புறாங்கன்னா இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு சூழலை உருவாக்குறீங்க. உண்மை என்னன்னா, இந்த ட்ரோன்ஸை வச்சு குற்றவாளிகளை கண்காணிக்கிற காவல்துறை பணியை முன்னெடுத்ததே திமுக அரசு. 2021 இதுக்கான திட்டமிடல் பணி போட்டு 2023 ட்ரோன் காவல் பிரிவே உருவாக்கப்பட்டுருச்சு. ட்ரோன்ஸை பறக்க விட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறது, கண்காணிப்பு பணியில் ஈடுபடுறதுக்கான ட்ரோன்ஸுக்கு சிறப்பு காவல் பிரிவே உருவாக்கப்பட்டுச்சு. இன்னொன்னு, பெண்கள் பாதுகாப்புக்கு மாநகர பேருந்துல போறோம். இப்ப பேருந்துக்குள்ள ஒரு அபியூஸ் நடக்குது, யாரோ நம்மளை தப்பா தொடர முயற்சி பண்றாங்க. அப்ப நீங்க பயந்துட்டீங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, மாநகர பேருந்துல பேனிக் பட்டன் ஒண்ணு இருக்கு. பேனிக் ஆயிட்டீங்கன்னா, நீங்க பயந்துட்டீங்கன்னா அந்த பட்டனை போய் அமுக்கலாம்.
அமுக்குனீங்கன்னா டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் சிக்னல் கொடுக்கும். உடனடியா ஓடி வந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேட்பாங்க. கேட்டுட்டு பஸ்ஸை ஓரங்கட்டிடுவாங்க. உண்மையிலேயே போலீஸ் உதவினா உடனடியாக போலீஸ் தகவல் கொடுத்து போலீஸ் 10 நிமிஷத்துல வர வச்சிருவோம். இதுக்குதான் அந்த பேனிக் பட்டன் அப்படின்னு பாருங்க. அலாரம் அடிக்கும், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகேங்களா? இது யார் காலத்துல உருவாக்குனது தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்துல பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்காக பஸ் பிரயாணத்துல இது ஒதுக்கப்பட்டது, இது கொண்டு வரப்பட்டது. உள்ளேயே சிசிடிவி கேமராவும் இருக்கும் பஸ்க்குள்ள. அதுல குறிப்பா சிசிடிவி கேமராஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. பாதுகாப்பு குறித்து குற்றச்செயலை தடுப்பதுக்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான சிசிடிவி கேமராஸ கிராமந்தோறும் கூட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. ஒரு பாதி எல்லைக்கு நம்ம அதை போயிட்டோம். சிசிடிவி கேமராஸ், அது குற்றச்செயல்கள் அதிகமா இருக்கிற மாவட்டங்கள்ல கூடுதலான கண்காணிப்பு கேமராக்கள் வச்சு அதை அவங்க உயர் நீதிமன்றத்திலே அவங்க சப்மிட் பண்ணி இருக்கிறாங்க. டிஎம்கே ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி இவ்வளவும் பண்ணிட்டு எல்லாம் செஞ்சுட்டு ஊடகங்கள் அதை சப்போர்ட் கூட பண்ணல. ஆனா சத்தமே இல்லாம பெண் குழந்தைகளுக்காக அவ்வளோ வேலைகள் நடந்துட்டு இருந்தது. அதை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ அவங்களுக்கு குறிப்பா கொண்டு போய் சேர்த்தாங்க. பள்ளிக்கூடங்கள்ல இந்த நம்பர்ஸ் கொடுக்கறது, பள்ளிக்கூடங்களை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு கொடுப்பது, வெளியே ட்ரோன்ஸை வச்சு பாதுகாக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்றது, சிசிடிவி பண்றது, பஸ்ல போற பெண்களுக்கு பேனிக் பட்டன் வைக்கிறதுன்னு எல்லாத்தையுமே பண்ணாங்க. இது எல்லாத்தையும் மூடி மறைச்ச ஊடகங்கள் மௌனமா இருந்தது. இன்னைக்கு எதுவுமே செய்யாம ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிற விஜயனுடைய அரசை குறித்து உயர்வா பேசிட்டு முதலாக இந்தியாவில் அப்படின்னு நியூஸ் போட்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு அரசியல் சார்ந்த பூமி. எப்போதும் இப்படியே ரசிகர் கூட்டத்தை வச்சு ஒரு அரசியல் போகாது. திடீர்னு ஏற்படுற மாற்றத்துல இந்த ஊடகங்கள்லாம் கை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கும்.